பிராப்தம் இருக்கணும். சரிங்களா? இந்த ஃபீல்டுல வந்து நெறைய பொய் சொல்லணும், ஏமாத்தணும். அப்பதான் நெறைய சம்பாதிக்க முடியும். நியாயமா சம்பாதிக்கணும்னா, உள்ளது உள்ளபடி சொல்லணும், நேர்மையா சொல்லணும். பரிகாரங்கள்லாம் கிடையாதும்மா. இது பேட் டைம்னா பேட் டைமு, குட் டைம்னா குட் டைம்னு சொல்லணும். அப்போ உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஏன்னா, நீங்க பரிகாரம் சொல்லி ஏமாத்த போறது கிடையாது. கல்லு, மோதிரம் விக்க போறது கிடையாது. ஸோ, நேர்மையா இருக்கணும்னா, கண்டிப்பா வருமானம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் கர்மா ஆட் ஆகாது. பட் நீங்க மத்த சில பேர் இருக்காங்க. தெரியும் அவங்களுக்கு. இந்த மாரியெல்லாம் சொன்னா அது பேட் கர்மா ஆட் ஆகும். நம்ம சந்ததிகள் அவங்க லைஃப் டிஸ்டர்ப் ஆகும். அதில பத்திலாம் அவங்க கவலைப்படாம, அவங்க இஷ்டத்துக்கும் மக்கள ஒரு பீதி ஏற்படுத்தி, பயம் ஏற்படுத்தி, அவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் நான் அதில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். எந்த வகையில கர்மா, பேட் கர்மா அக்யூமுலேட் பண்ணிடக்கூடாதுன்றதுல, எனக்கு கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் பரவால்ல. எனக்கு வந்து கர்மா ஆட் ஆகக்கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். ஓகேங்களா?